ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சியர் உயிர் பலி கள்ளச்சாராயம் அறிந்ததால் வந்ததா என்பது உடற்கூறாய்வுக்கு பிறகு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடற்கூறாய்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும், அதற்கான அறிக்கை எப்போது தெரிய வரும்? ராஜேஷ், நிச்சயமாக இந்த உடற்கூறாய்வு பொறுத்தவரையிலே இது நாளைதான் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் ஒருபுறம் மருத்துவ குழு, சிறப்பு மருத்துவ குழு அமைக்கப்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மிக தீவிரமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. ஐசியூ வார்டிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு 24 மணி நேர கண்காணிப்பு என்ற அடிப்படையில் செவிலியர்களும் மருத்துவர்களும் அருகிலிருந்து அவர்களுடைய உடல்நிலை முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவதற்கான தொடர்ந்து சிகிச்சையை அவர்கள் அளித்து வருவதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் மருத்துவர் குழு தீவிரமாக இறங்கி போராடி வருகின்றார்கள். தொடர்ந்து இந்த உடற்கூறாய்விற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததாக அந்த கிராமத்தினர் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, உடல் உபாதைகள் போன்றவையெல்லாம் இருக்கின்றது. அவர்கள் அந்த குறிப்பிட்ட 2 கடைகளிலே வாங்கி அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்ததாகவும் கிராமத்தினர் தெரிவிக்கின்றார்கள். எனவே இது குறித்தெல்லாம் அதிகாரிகள் தீவிர விசாரணையிலே ஒருபுறம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் இறந்தவர்களுடைய உடலானது உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. இறப்பிற்கான காரணம் அதிகாரப்பூர்வமாக உடற்கூறு ஆய்வு முடிந்த பிறகுதான் தெரிய வரும் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26 நபர்களில் வடிவு மற்றும் கந்தன் ஆகிய இருவரும் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்ட நிலையில் மற்ற அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், விழுப்புரம் மருத்துவக் கல்லூரியிலிருந்து 4 சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட மருத்துவ குழு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மருத்துவ குழு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது என்றும், அதோடு மட்டுமில்லாமல் சேலம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 2 மாவட்டங்களிலிருந்தும் சிறப்பு மருத்துவர் குழு கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 நபர்கள் அவசர கால ஊர்தியின் மூலமாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும், 6 நபர்களுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 அவசர கால ஊர்தி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தயாராக வைக்கப்பட்டிருப்பதாகவும், மேல் சிகிச்சை தேவையான அனைத்து மருந்துகளும் விழுப்புரம், சேலம், திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளை மேற்பார்வையிட தமிழக சுகாதார திட்ட இயக்குனர் கோவிந்தராவ் IAS மற்றும் மருத்துவ கல்வி இயக்குனர் ஆகியோர் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்திருக்கிறார்கள் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சாராய பாக்கெட்டுகள் விற்ற கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி வயது 49 அந்த நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும், அவரிடமிருந்து 200 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு அவை விழுப்புரம் மண்டல தடய அறிவியல் ஆய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டு சோதனையில் அதில் மெத்தனால் கலந்துள்ளதாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தற்போது அறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் இந்த சம்பவத்தை பற்றி தகவல் தெரிய வந்தவுடன் உடனடியாக நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோரை உடனடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பு மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சோதனை செய்யப்பட்ட அந்த சாராய பாக்கெட்டுகளில் மெத்தனால் கலந்திருப்பது தெரிய வந்திருப்பதாக தமிழக அரசு சார்பில் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோவிந்தராஜ் என்ற அந்த நபர், அதாவது அந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை விற்ற கோவிந்தராஜ் என்ற அந்த நபர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து விற்றது போக மீதம் 200 லிட்டர் கள்ளச்சாராயம் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த கள்ளச்சாராயம் தடய அறிவியல் ஆய்வகத்திலே சோதனை செய்யப்பட்ட போது அதில் மெத்தனால் கலந்திருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. எனவே அவர் மீது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இந்த விவகாரத்தில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் விசாரணை பல கோணங்களில் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.